ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட குட்டி தோட்டத்தில் ஒரு அருமையான விஷயம் பண்ண போகிறோங்க. இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி செடி தான் நட்ட போகிறோம். என் ஹஸ்பண்ட் ஆயக்குடி வரைக்கும் ஒரு வேலையாக போயிருந்தாங்க. அப்போ தான் அங்கே நல்ல ஃபேமஸான ஆயக்குடி கொய்யா செடி வாங்கிட்டு வந்தாங்க. அது கூடவே ஒரு லெமன் செடியும் நட்டு வைக்கலான்னு வாங்கிட்டு வந்தாருங்க. சரி, நம்மளும் இதை கையோட நட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லெமன் செடியை நட்டுறதுக்கு ஒரு பிளேஸை சூஸ் பண்ணாங்க. அந்த இடத்துல மண்வெட்டியை வச்சு என் ஹஸ்பண்ட் குழி வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. குழி வெட்டிட்டு இந்த செடியை நட்டுறதுக்கு முன்னாடி இதில் இருக்க பாலித்தீன் கவரையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள பார்த்தா அந்த செடியில் இருக்க மண்ணெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சுங்க. அதை ஃபுல்லாக தட்டி விட்டுட்டு தோண்டி வச்சிருந்த குழியில் தண்ணியை லைட்டாக தெளிச்சுட்டு இந்த செடியை வச்சு ஃபுல்லாக மண்ணை போட்டு நல்லா கவர் பண்ணியாச்சுங்க. அப்புறம் அந்த செடியை சுற்றியும் தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு வரப்பு கட்டணுங்க. ஃபைனலாக இந்த செடிக்கு தண்ணியை ஊற்றி விட்டு வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன, கொய்யா செடி வைக்கிறதுக்கு ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துலையும் சேம் இதே மாதிரி ஒரு சின்ன குழி தோண்டிட்டு கொய்யா செடியில் இருக்க பாலித்தீன் கவரையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த குழிக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு கொய்யா செடியை எடுத்து வச்சு சூப்பராக நட்டியாச்சுங்க. இந்த கொய்யா வந்துட்டு ரோஸ் கொய்யாங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் கொய்யாலேயே 2 நாற்று வச்சுருக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சின்னதாக இடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட உடம்புக்கு ஆரோக்கியம் தர சின்ன சின்ன மரங்களை எல்லாம் நடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்ம்ஸோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.